Welcome back to TNPSC Developer channel. வீடியோவில் ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். TNPSC Group 2 2A உடைய ப்ரிலிம்ஸில் ஜென்ரல் இங்கிலீஷ் 2012 2024 31 கொஸ்டின் பேப்பரில் வந்து நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 31 கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி ரெண்டு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டு வீடியோஸும் பார்ட் 1 பார்ட் 2 அதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்ட் 1 பாருங்கள். சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா டிஎன்பிஎஸ்சி படிக்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து 2023 நடந்த டெஸ்ட்டுடைய கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஃப்ரம் இயர் 1861 to 1865. ஆப்ரகாம் லிங்கன் தான் பிரசிடெண்டாக இருந்திருப்பார் 1861 to 65. அடுத்து நெல்சன் மண்டேலா வாஸ் ஏபிள் டு செட் Rev Mohideen is role model at Hildetown Matriculation School. Choose the right pair of incidents that secured for the purpose. So Rev Mohideen was influenced by self-correcting habits of Principal Arthur Wellington. Rev Mohideen was staunch to exhibit his behavior never inferior to the Principal Wellington, then did not allow the inconvenience of the principal in the effective discharge of his duties and diligence. Mandela was able to increase and associate with Rev Mohideen as he was entrusted some responsibilities of the school. 2 and 3 வந்து நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 2 and 3 தான் கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு மட்டும் என்னன்னு பார்ப்போம். Mohideen was staunch to exhibit his behavior never inferior to the Principal Wellington. So exhibit his behavior never inferior to the Principal Wellington did not allow the inconvenience of the principal in the effective discharge of his duties in diligence. ஒரு பயோகிராஃபியில் இன்னும் படித்ததில்ல, நீங்கள் எதுவும் படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த புக்கில் இருக்குது அப்படின்றது. அடுத்து டு விச் பொலிட்டிக்கல் பார்ட்டி டிட் நெல்சன் மண்டேலா பிலாங். ஸோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டினா ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ ANC அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியோட. Fourth question, Rani of Jhansi was regarded as Jezebel of India. So the young Rani whose head rested the blood of the stain. She was harboring feelings of resentment against the British for annexation of Jhansi. So A and R are true and aptly rationalized assertion. So ரெண்டுமே வந்து கரெக்ட் தான், ரெண்டும் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ ராணி ஆஃப் ஜான்சி வாஸ் ரிகார்டட் as ஜெசபல் ஆஃப் இந்தியா. ஜெல் ஆஃப் இந்தியான்னு நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ ஜெல் ஆஃப் இந்தியான்னு யாரை சொல்லுவோம்? நேரு அவர்கள் தான் ஜெல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஜெசபல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ராணி ஆஃப் ஜான்சி. த யங் ராணி whose head rested the blood of the stain. She was harboring feelings of resentment against the British for annexation of Jhansi. The doctrine of lapse மூலமாக அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. டல்லோசி. Who is the master of the following statement? You are just your intelligence. You are just your intelligence அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னா கல்பனா சாவ்லா. You are just your intelligence அப்படின்னு சொல்கிறாங்க கல்பனா சாவ்லா. What was Helen Keller's father's name? So Arthur Helen Keller. Helen Keller உடைய father name Arthur Helen Keller. அடுத்து who was நேதாஜி's குரு யாருன்னா பேனி மாதவ் தாஸ். வந்து ஹெட்மாஸ்டர் பேனி மாதவ் தாஸ் ஹெட்மாஸ்டர். ஸோ அந்த கரெக்டாக எப்போனா பேனி மாதவ் தாஸ் ஹெட்மாஸ்டர் ஆஃப் நேதாஜியோட அந்த ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக இருப்பார். ஸோ அவர் தான் வந்து இவருக்கு குருவாக இருந்திருப்பார்.
ஸோ இவருக்கு வந்து நேதாஜிக்கு பேட்ரியாட்டிசம் அந்த தேட்டரை பற்றி ஊற்றிய ஒரு ஆசிரியர் தான் பெனி மாதவ் தாஸ். அவர் தான் அவருடைய குரு. அடுத்து ஊ ப்ரோக்ளைம் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா தி டவுன் ஹால் ஆஃப் சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூரில் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ப்ரோக்ளைம் பண்ணது யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். ஹவு மெனி லெட்டர்ஸ்னா 196 லெட்டர்ஸ். ஸோ கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் ஒரு 196 லெட்டர்ஸ் இருக்குது. ஹவு டிட் காந்தி பிளே ரோல் இன் வேர்ல்டு வார் ஒன். ஸோ வேர்ல்டு வார் ஒன்ல என்ன ரோல் ப்ளே பண்ணியிருப்பார்னா ரெக்ரூட்டட் இந்தியன்ஸ் ஃபார் பிரிட்டிஷ் ஆர்மி. ஸோ பிரிட்டிஷ் ஆர்மிக்கு இந்தியன்ஸை ரெக்ரூட் பண்ணியிருப்பார். ரெக்ரூட்டட் இந்தியன்ஸ் ஃபார் த பிரிட்டிஷ் ஆர்மி. அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்குறாங்க. ஸோ த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப். இது வந்து ரிப்பிட்டேஷன். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஸோ இது வந்து ரெப்பிட்டேஷனாக வரக்கூடியது. இன்னும் கொஸ்டினும் ரெப்பிட்டேஷன் தான். அடுத்து ரைமிங் வேர்ட்ஸ் கேட்குறாங்க. மைண்ட் டிசைன் ஃபிட்டு ஃபிட்டு. மைண்ட் டிசைன் ஃபிட்டு தான் ரைமிங் வேர்ட்ஸு. அடுத்து மென்ஷன் த ரைம் ஸ்கீம் கேட்குறாங்க. ரிவர் ஏ வந்து பி, டான்சிங் சி, கிளான்சிங் சி. ஸோ ஏபி இங்கே ஒன்று இருக்கா, வே பிளே. ஸோ பி ஏபி சிசி பி. அடுத்து ரைம் ஸ்கீம். இம்பார்ட்டன்ட் ஏ, சேட் பி, டிஃப்ரென்ஸ் சி, பேட் பி. ஸோ ஏபி சிபி. அடுத்து லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப். ஸோ இதோட கிளாஸ் ஸ்பீச் வந்து ஆனோமோட்டோபையா வேர்ட். ஸோ லைட்ஸ் வந்து இப்படி ஆன் ஆகி ஆஃப் ஆகும்போது ஒரு சவுண்ட் வரும். ஸோ அந்த சவுண்ட் வந்து ஆனோமோட்டோபையா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வரும். ஒன் நியூ, இதுலேயும் பொய்டிக் டிவைஸ் கேட்குறாங்க. அண்ட் நியூ இஃப் யூ வில் செட் அஸ் டு அவர் டாஸ்க் வி வில் சர்வ் டு 4 and 20 hours a day. ஸோ அது வந்து இங்கே விங்கிறது யாரை குறிப்பிடுறதுன்னா மெஷின்ஸ். மெஷின்ஸ் வந்து சொல்லுது 24 hours வந்து நாங்கள் உங்களுக்கு சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ இது வந்து பர்சனிஃபிகேஷன், உயிர் உள்ள திங்கா சொல்லியிருப்பாங்க. ஸோ உருவாக்கம் பண்ணியிருப்பாங்க, பர்சனிஃபிகேஷன். அடுத்து சீஸ் லயனஸ், டோன்ட் மிஸ் வித் ஹர். ஸோ இது வந்து மெட்டஃபர். அடுத்து ப்ளூரல் ஃபார்ம் கேட்குறாங்க. he ate 3 dash bread. ஸோ 3 loaves of bread. ஸோ loaves இது வந்து லோஃப் அப்படின்னு வரும். சிங்கிள் பிரெட்னா சிங்குலர் வந்து லோஃப். ஸோ எஃப் எடுத்தோம்னா விஎஸ் போடுவோம், லோஸ். ஸோ லோஸ் ஆஃப் பிரெட். அடுத்து அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஸ்ப்ரவுட்டிங், சாடி. ஸோ ரெண்டு தான் நமக்கு வந்து அலிட்ரேஷன் வேர்ட். அடுத்து அலிட்ரேஷன் சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். சிம்பிள், ஸ்ட்ரென்த் ரெண்டு தான் அலிட்ரேஷன். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஸோ இது வந்து ராபர்ட் ஃப்ராஸ்டோடைய ஸ்டாப்பிங் பை உட்ஸான ஸ்னோவி பாயிண்டில் வரக்கூடிய லைன்ஸ். was angry with my friend, I told my wrath detained. ஸோ அங்கே வந்து இதுலேருந்து வந்திருக்கோன்னா பாய்சன் ட்ரீ அப்படிங்கிற போயம்ல இருந்து அந்த லைன் கொடுத்துருப்பாங்க. இங்கே wrath அப்படிங்கிறது என்னன்னா ஆங்க்ரி. ஸோ நான் சொன்னதும் என்னுடைய ஆங்க்ரி வந்து அங்கேயே முடிஞ்சிருச்சு, என்னோட கோபம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த லைன்ல. அடுத்து having a friend is like planting a flower, so love and kindness it one day will bloom. ஸோ இது வந்து லெசன்ஸ் இன் லைஃப் இருக்கக்கூடிய லைன்ஸ். having a friend is like planting a flower, so love and kindness it one day will bloom. அடுத்து and the finest conventions ever held beneath the sun are the little family gatherings when the busy day is done. So they stick together families. Every soul touches yours, be it the slightest contact. So get there from some good, some little grace, one kindly thought. So the poem the author யாருன்னு கேட்குறாங்க, ஜார்ஜ் எலியட். So every soul touches yours,
Be it the slightest contact, get there from some good, some little grace, one kindly thought. ஸோ ஜார்ஜ் எலியட்டுடைய போயம். இது என்ன போயம் நேம் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. Because for all our power, weight and size, so we are nothing more than children of your brain. So இது வந்து மெஷின்ஸ் சீக்ரெட் ஆஃப் மெஷின்ஸ் சொல்லுது. ஸோ ஃபாலோயிங் போயம் வித் தேர் லைன்ஸோட மேப் பண்ண சொல்கிறாங்க. பை ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபெமைன் மேட் போல்டு. ஸோ வந்து என்னன்னா தி ஆண்ட் அண்ட் த cricket, lover, respecter, keeper. I am every human beneath all uniforms, a single body breathes. No men are foreign. Each day the house just begins to fade. House on Elm Street. Courage is more than a daring deed. So it's the breath of life, the strong man's creed. So வந்து courage போயம்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து come hither, hither, pretty fly with the pearl and silver wing. So அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் சொல்லுது. So these words are spoken by spider. So come hither, hither, pretty fly with the pearl and silver wing. அப்படின்னு சொல்லி சொன்னது தி ஸ்பைடர் தான் சொல்லுது. ஃப்ளையை பார்த்து சொல்லுது ஸ்பைடர். ஃப்ளைங்கிறது வந்து சீன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே சீங்கிறது ரெஃபர் பண்ணக்கூடியது ஃப்ளையை தான் ரெஃபர் பண்ணோம் இந்த பாயிண்டில். அடுத்து இன் மை ரெமினிசன்ஸ். ஸோ டாப் மோஸ்ட் ரூம் ஆஃப் த ஹவுஸ் வாஸ் இன் அ டேஷ் டவர். ஸோ ரவுண்ட் டவர். டவரா ஸ்கொயர் டவரா ரெக்டாங்குலர் டவரானு கேட்குறாங்க. மை ரெமினிசன்ஸ் ரோஸில் டாப் மோஸ்ட் ரூம் ஆஃப் த ஹவுஸ் வாஸ் இன் அ ரவுண்ட் டவர். அடுத்து it sat alone. So what happened? There is still today unknown. ஸோ இது வந்து ஹவுஸை பற்றி தான் சொல்லுதுங்க. இட்டுங்கிறது ஹவுஸ். Their answer ours in their lines we read. So a labor not different from our own. ஸோ இந்த தேருங்கிறது ஃபாரினர்ஸ். நோ men are ஃபாரின் அப்படிங்கிற பதம் இருக்கக்கூடிய தேர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபாரினர்ஸை டினோட் பண்ணுது. And it grew both day and night till it bore an apple bright. So what grew both day and night? எது க்ரோ ஆனதுன்னா ஆங்கர். ஸோ ஆங்கர் தான் வந்து டே அண்ட் நைட் வளர்ந்துட்டு இருக்குது. இன் போய்ட்ரி sonnet has 14 lines. sonetல 14 lines இருக்கும். Because for all our power, weight and size, we are nothing more than children of your brain. ஸோ இது வந்து மெஷின்ஸ் தான். ஸோ அங்கே வந்து விங்கிறது மெஷின்ஸ். ஸோ இது அதே சேம் லைன் மறுபடியும் ஒரே கொஸ்டினோட ரிப்பீட்டாக இருக்குது. கிராமர். ஸோ fill in the blank கேட்டிருக்காங்க. கிராமர் இல்லை. தி ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் இஸ் டேஷ் கைண்ட் ஆஃப் போயம். ஸோ ஃபேபிள் ஆஃப் போயம். ஃபேபிள்னா ஒரு நீதி கதைகள். நீதி கதை சொல்லக்கூடிய ஒரு போயம் தான் த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். அடுத்து ஹேவிங் எ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் எ ஃப்ளவர். ஸோ இங்கே வந்து பிளான்டிங் எ ஃப்ளவர் இஸ் கம்பேர் டு. ஸோ ஹேவிங் எ ஃப்ரெண்ட். ஸோ பிளான்டிங் அ ஃப்ளவர் அப்படிங்கிறது ஃப்ரெண்டோட இங்கே கம்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து complete the following poetic line by choosing the correct option given below. So we can see here, count and read and write. So we can see here, count and read and write. இது வந்து எசென்ஸ் போயம்ல வரக்கூடியது. அடுத்து so the woods are lovely, dark and deep, but I have promises to keep and miles to go before I sleep. ஸோ வந்து நேரு அவர்கள் அவருடைய டெஸ்கில் வந்து இந்த லைன்ஸை வச்சிருப்பாரு. இந்த போயம் கரேஜ் இஸ் நாட் சம்திங் கேன் பி கால்ட் அட் பிரில்லியன்ட் டேஷ். ஸோ பிரில்லியன்ட் டேஷ் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. நாட் சம்திங் கேன் பி கால்ட் பிரில்லியன்ட் டேஷ். இது வந்து ஒரு ஆனஸ்ட் ஃபால், பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன், சைலண்ட் எமோஷன் தான் ஒரு கரேஜ். ஸோ நாட் அ பிரில்லியன்ட் டேஷ். வேணுங்கிறப்ப நீங்கள் கரேஜ் எடுத்துக்க முடியாது. இது வந்து உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரேஜ் போயுமே சூஸ் த கரெக்ட் ஒன். த டைமண்ட் வாஸ் லையிங் ஆன் தி ஃப்ளோர். ஃப்ளோரில் தான் டைமண்ட் வந்து லையிங் இருந்திருக்கும். ஸோ லையிங் டைமண்ட் லையிங் ஆன் தி ஃப்ளோர். ரஸ்கின் பாண்ட் வாஸ் வெயிட்டிங் ஃபார் த நார்த்தன் பவுண்ட் ட்ரெயின் அட் அம்பாலா ஸ்டேஷன். ஸோ ரஸ்கின் பாண்ட் வாஸ்
வெயிட்டிங் ஃபார் தி நார்த்தன் பவுண்ட் ட்ரெயின் அட் அம்பாலா ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். தி வில்லா தாகூர் ஃபேமிலி லிவிங் இன் வாஸ் நோன் எஸ். ஸோ அது வந்து மொரான்ஸ் கார்டன். தாகூர் ஃபேமிலி இருக்கக்கூடிய வில்லா இருக்கக்கூடிய கார்டன் வந்து மொரான்ஸ் கார்டன் சொல்கிறாங்க. த வேர்ட் அப்ரண்டிஸ் அப்படின்னா என்ன மீனிங்னு கேட்குறாங்க. ஸோ பர்சன் ஹூ ஒர்க்ஸ் ஃபார் சம்ஒன் டு லேர்ன் ஸ்கில். ஸோ ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்காக ஒர்க் பண்ணக்கூடியவங்க அவங்க தான் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டேஷ் இஸ் த நேம் given by the grizzly cup from Alaska. ஸோ இது வந்து லிட்டில் சைக்ளோன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் கிறிஸ்லி கப். ஸோ இது வந்து எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னா அலாஸ்காலேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. கிறிஸ்லி கப் ஃப்ரம் அலாஸ்கா தான் லிட்டில் சைக்ளோன் அப்படின்னு சொல்கிறோம். சர்சி ராமன் emphasize the concept of the importance of water. ஸோ வாட்டருடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் சொல்லியிருப்பாரு. The river which made Egypt as fertile. எகிப்தை வந்து ஃபெர்டைல் ஆகின ரிவர் எதுன்னு கேட்குறாங்க. நைல் ரிவர். ஸோ அது வந்து நைல் ரிவர் பற்றி கல்பனா சாவ்லா வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க. கல்பனா சாவ்லா அவங்களுடைய ஒரு கோட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கேஞ்சஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஸ்பேஸுக்கு போனப்ப கேஞ்சஸ் அப்படிங்கிறது பார்க்குற நேரிலேருந்து பார்க்க மைண்ட் பாக்லிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கேஞ்சஸ்க்கு. அதே மாதிரி ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறது டெசர்ட்டாக இருக்குது. ஆஃப்ரிக்கா லைக் டெசர்ட். நைல் அப்படிங்கிறது அதில் வெயின் நீட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நைலுங்கிறது அவருடைய நரம்புகளாக இருக்குது, ஆஃப்ரிக்காவுடைய நரம்புகளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கல்பனா சாவ்லா. ஐடென்டிஃபை தான் ஸ்பீக்கரை கேட்குறாங்க. தட் இஸ் ஐ பிலீவ் தே டூ. ஸோ அது வந்து யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஈ ரோஸ் ஆன் இஸ் into feet and danced around in a frenzy of enjoyment. So then he went tearing around the house again, spreading chaos and destruction. So whose action is described in this lines? யார் இதெல்லாம் பண்ணதுன்னா பீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டை தான் இதெல்லாம் பண்ணுது. த கிரிக்கெட் கோச் ஆஃப் சச்சின் டெண்டுல்கர் வந்து அச்ரக்கர். ஸோ ராமகந்த் அச்ரக்கர். ஸோ வாட் பீசஸ் ஆஃப் set were vital to the plot development of the play. ஸோ இது வந்து ஷெர்லாக் ஹோம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. தி பாக்ஸ், லேம்பு அந்த பெட். ஸோ இதெல்லாம் தான் வந்து முக்கியமான அந்த சீனில் வந்து வச்சுருப்பாங்க. அடுத்து ஹூ இஸ் ஹீரோ ஆஃப் ஆலண்ட் வந்து பீட்டர். தி லாஸ்ட் லெசன் இஸ் செட் இன் த டேஸ் ஆஃப் ஃப்ராங்கோ பிரஷியன் வார். இந்த டைமில் தான் லாஸ்ட் லெசன் எழுதப்பட்டிருக்கும். டெம்பஸ்ட், ஆத்தர் ஆஃப் த டெம்பஸ்ட் வந்து ஷேக்ஸ்பியர். The young seagull was tired and exhausted, so due to strange exercise, due to running fast, crying, so இதெல்லாம் வந்து கிடையாது. due to strange exerciseனால தான் அது டயர்ட் ஆகி எக்ஸாஸ்ட் ஆயிருக்கும். அடுத்து the young seagull had been afraid to fly. பறக்க தான் அதுக்கு பயமாக இருக்கு. ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் அவுட் கொடுக்க கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்த்தோம்னா ஸ்மெர்க்கு, ஸ்னெக்கர், லாஃப், விம்பர். இது வந்து மீனிங் பார்த்தா தான் மீனிங் தெரியணுமே. லாஃப், ஸோ இது வந்து ஒரு வெர்பா வச்சோம்னா ஸ்மெர்க்கு, ஸ்னெக்கர், விம்பர். கூகுள்கிட்டே கேட்டுடலாம். ஸ்மெர்க். ஸ்மைல். ஸோ ஸ்மிர்க்குனா ஸ்மைல். ஸோ இப்போ மீனிங் வச்சு தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸ்மிர்க்குனா ஸ்மைல். அடுத்து ஸ்னிக்கர். ஸ்னிக்கர் டு லாஃப் அட் சம்மன். ஸோ ஸ்னிக்கரும் லாஃபிங் தான். ஸோ இதுவும் லாஃபிங் தான். ஸோ இப்போ விம்பர் அப்படிங்கிறது என்னன்னா cry, to cry softly, whimper, cry. ஸோ பாருங்க, அப்போ இதுதான் வந்து நமக்கு ஆர்டர் ஆஃப் மீனிங் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மிர்க்னா ஸ்மைல், ஸ்னைக்கர் லாஃப், அதோட ஸ்மைலு லாஃபு. ஸோ விம்பர் மட்டும்தான் க்ரை. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ ஃபைண்ட் த ஆட் ஒன் ஆட் அகைன் விச் இஸ் நாட் அன் அப்ஜெக்டிவ். ஸோ அப்ஜெக்டிவ் இல்லாத எதுன்னு கேட்குறாங்க.
ப்ரெசன்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு அப்ஜெக்டிவ் கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடியது. நவுன் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணி சொல்லக்கூடியது அப்ஜெக்டிவ். ஸோ ஒண்டர்ஃபுல், கல்ச்சுரல், மெனி, ஸோ இதெல்லாம் வந்து நவுனோட வரக்கூடியது. ப்ரெசன்ட் அப்படிங்கிறது நமக்கு வெர்பு. ப்ரெசன்ட்ங்கிறது இதுதான் ஆட் ஒன் அவுட். அடுத்து ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் சிலபஸ் வந்து சிலபி. சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் நைஃப் வந்து நைவ்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. காம்பவுண்ட்னா நமக்கு வந்து கன்ஜெக்ஷன் வந்திருக்கும். ஃபேன் பாய்ஸ், ஃபேன் பாய்ஸ் கன்ஜெக்ஷன் வந்திருக்கும், இல்லை ஹண்டு வந்துருக்கு. அடுத்து ஐடென்டிஃபை த கரெக்ட் டிகிரி கேட்குறாங்க. சுனாமி இஸ் மோர் டெஸ்ட்ரக்டிவ் தென். ஸோ மோர் டெஸ்ட்ரக்டிவ் தென் சைக்ளோன். ஸோ ரெண்டுத்தையும் மட்டும் கம்பேர் பண்ணியிருந்தா அது வந்து கம்பேரேட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்பேரேட்டிவ். அடுத்து பிரபு இஸ் தி யங்கஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இது வந்து சூப்பர்லேட்டிவ். ஸோ கம்பேரேட்டிவ், இது சூப்பர்லேட்டிவ். The degrees of comparison, write the comparative degrees of strong. So strong உடைய comparative degree stronger. Blended word கேட்குறாங்க. கரெக்ட் blend word கேட்குறாங்க. ஸோ ஃபோட்டோ, கஃபே, ஆரண்ட். ஸோ இதெல்லாம் blend ஆகவில்லை. பெஞ்சு தான் blend ஆகியிருக்கு. பெஞ்சுனா பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச். அடுத்து suitable option. Choose the suitable option to pair it with the work knife to form a compound word. ஸோ நைஃபோட சேரக்கூடிய காம்பவுண்ட் வேர்டு என்னன்னு கேட்குறாங்க. ஷார்ப் நைஃப், கார்னர் நைஃப், ஆக்ஸ் நைஃப், எட்ஜ் நைஃப், நைஃப் எட்ஜ். கூகுள் போட்டோம். எட்ஜ் ஆன்சர். ஸோ எட்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குன்னா அது வந்து எட்ஜுன்னு சொல்லுவாங்க. நைஃபோட காம்பவுண்ட் ஆகக்கூடியது எட்ஜு. இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். பெட்ரோலுக்கு வந்து கேசோலின், அமெரிக்கன் இங்கிலீஷ். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்டு. ஃப்ளாட்டுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட், அமெரிக்கன் இங்கிலீஷ். சூப். சூஸ் த கரெக்ட் சினோனிம். சினோனிம் வந்து சூப் உடைய சினோனிம் கேட்குறாங்க. டு மூவ் வெரி குயிக்லி. மூவ் வெரி குயிக்காக மூவ் ஆகக்கூடியது சூப். அடுத்து சூஸ் த கரெக்ட் சினோனிம். த ட்ராவல். டு ட்ராவல் ஆல் த வே அரௌண்ட் சம்திங் எஸ்பெஷலி தி எர்த். ஸோ இது வந்து சர்க்கம் நேவிகேஷன். அப்படி சுற்றி மூவ் ஆகக்கூடியதா, சுற்றளவு சுற்றி மூவ் ஆகக்கூடியது சர்க்கம் நேவிகேஷன். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ப்ளஸ் நேவிகேஷன். கரெக்ட் ஆன்டனிம் கேட்குறாங்க. ஹிடனுக்கு கரெக்ட் ஆன்டனிம் எக்ஸ்போஸ்ட். ஸோ உங்கள் கன்சல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஹைட் பண்ணக்கூடியது. கன்சல்ட்னு ஹைடுன்னு அர்த்தம் மீனிங்கு. ஸோ மார்க்ஸ்டு, பரிடு எல்லாமே வந்து ஹைட் பண்ணக்கூடியது. எக்ஸ்போஸ்ட் மட்டும் தான் நமக்கு வந்து ரிவீல் பண்ணக்கூடியது. ஸோ அதே மாதிரி ஆன்டனிம் கேட்குறாங்க. டிம்னா பிரைட் ஆன்டனிம். சஃபிக்ஸ் வேர்டு. பேட்ரியாட் வந்து பேட்ரியாட்டிசம். ப்ரிஃபிக்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபார் த வேர்ட் கால். ஸோ கால். ப்ரிஃபிக்ஸ் வந்து வீக் காலா. சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் கால்க்கு வீக் கால் கொடுத்துருக்காங்க. போட்டோம். ரீகால். ஸோ சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம். ஆர் இருக்கும். ரீகால். அடுத்து இது ப்ரொடக்ஷன் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் சஃபிக்ஸ் கேட்குறாங்க. டவுன்னா டவுன்வர்ட். ஸோ கீழே போகுது. அடுத்து ஃப்ரேசல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. கோ அலாங் அப்படின்னா கோ அலாங். டு கண்டினியூ. கீப் அவே. நாட் டு கோ நியர், பக்கம் போகாத. கிக் ஆஃப். பிகின். லுக் ஆஃப்டர். டேக் கேர் ஆஃப். அடுத்து ஃப்ரேசல் வெர்பு குவாண்ட்.
காண்ட்னா லீன், கேஸ் அப்படின்னா ஸ்டேர், பார்த்துட்டே இருக்கிறது. சட்டைன்டு இது கன்ஃபார்ம், அசர்டைன்ஸ். கன்டென்ஷன், டிஸ்அக்ரிமெண்ட். கன்டென்ஷன், டிஸ்அக்ரிமெண்ட், அசர்டைன்ட், கன்ஃபார்ம்ட், கேஸ், ஸ்டேர், காண்ட், லீன். அடுத்து the cricket bat was hidden dash the leaves, among the leaves. Article, water is the elixir of life. எரர் கேட்குறாங்க, which has no error. ஸோ எரர் இல்லாத எதுவும் கேட்குறாங்க. ஒன்றரை தான் வரும், தி ஒன்றரை வராது. ஸோ ஆர்டிக்கல் இல்லாமல் இருக்காது, ஒன்றரை தான் கரெக்ட். ப்ரிப்போசிஷன் கேட்குறாங்க. குமரவேல் has lived in the city since 2012. ஸோ 2012 அங்கே வசித்து கொண்டிருக்கிறார். Preposition, they threw stones dashboard at the bird. Is to throw stones at the bird. Question tag, she speaks to none of us. ஸோ அவள் யார்கிட்டையும் பேச மாட்டான், நம்ம யார்கிட்டையும். ஸோ she speaks verb வந்து சிங்குலர் பட் டஸ்ன்னு வரும். ப்ளஸ் சப்ஜெக்ட் வந்து சி. ஸோ டஸ் சி பேசுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சி ஸ்பீக்ஸ் டு நன் ஆஃப் அஸ், டஸ் சி. லெட்ஸ் கோ ஹோம். ஸோ லெட்ஸ் வந்தால் சல்வி வரும். ஸோ லெட்ஸ் கோ ஹோம். ஸோ லெட்டஸ் சல்வி. கரெக்ட் டென்ஸ் கேட்குறாங்க. பேக்ட் அப்படிங்கிறது இது வந்து பாஸ்ட் டென்ஸ். கரெக்ட் டென்ஸில் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. பை த டைம் சுந்தர் காட் அப் ஹிஸ் மதர் டேஸ் ஃபுட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். பை த டைம் சுந்தர் காட் அப் ஹிஸ் மதர் had prepared. ஸோ சுந்தர் வந்து எந்திரிக்கும் போது, ஸோ பை த டைம் சுந்தர் காட் அப் ஹிஸ் மதர் ஹேட் ப்ரிப்பேர் ஃபுட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஆக்டிவ் வாய்ஸ். litter should not be dropped in the streets. ஸோ எச்சில் துப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா யூ சப்ஜெக்ட் வந்து எழுதி சொன்னால் யூ should not drop litter in the streets. You should not drop litter in the streets. ஸோ பேசிவில் வந்து ட்ராப்ட். ஸோ V3 verb வரும். அங்கே வந்து V1 verb வந்துருக்கு. ஸோ you should not drop litter in the streets. ஒர்க் ஹார்ட். கரெக்ட் வாய்ஸ் கேட்குறாங்க. ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்டிவ் வாய்ஸ். ஒர்க் ஹார்ட் சப்ஜெக்டே இல்லையே, ஆக்டிவ் வாய்ஸ். ஒர்க் ஹார்ட். ஸோ வந்து அட்வைசர்ஸ் ஆர் கிவ்ஸ் அ கமாண்ட் ஓகே கொடுக்குது டு சம்மன் இம்ப்ளைட் யூ. ஸோ இது வந்து யூ சொல்லுது. ஸோ யூ ஒர்க் ஹார்ட் இன்டைரக்டாக சொல்லுது. ஸோ அதனால தான் ஆக்டிவ் சொல்லியிருக்காங்க. ஒர்க் ஹார்ட் அப்படிங்கிறது ஆக்டிவ் வாய்ஸ். அடுத்தது ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவ் பார்ட்டிசிபிள் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கேன் யூ இமேஜின் டேஸ் அப் டு அ மார்டின் அண்ட் ஷேக்கிங் ஹேண்ட்ஸ். ஸோ இமேஜின் பண்ணுன்னு சொல்கிறாங்க மார்டினோட ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி. ஸோ வாக்கிங். ஸோ அதாவது வாக்கிங் அப் டு மார்டின். ஸோ கேன் யூ இமேஜின் வாக்கிங் அப் டு அ மார்டின். ஸோ V1 ING ஆஸ் நவுனா வரும். எஸ் நவுனா வந்து அது வந்து
செரண்ட் சொல்லுவோம். இந்த வாக்கிங் செரண்ட் தான் அங்கே ஃபில் ஆகுது. அடுத்து ப்ளூரல் ஃபார்ம் கேட்குறாங்க. ஸோ நவுன் தட் அண்டர்கோஸ் சேஞ்ச் இன் இட்ஸ் ப்ளூரல் ஃபார்ம் சேஞ்ச் ஆகக்கூடியது. டீருக்கு டீர் தான் ப்ளூரல். ஸோ சீனரி சீனரி இதுவும் சேஞ்ச் ஆகாதா? லக்கேஜ் தான் சேஞ்ச் ஆகாது. ஸோ ஃபுட் ஃபீட், ஸோ இதுதான் வந்து ஃபுட்டுன்னு சேஞ்ச் ஆகிருக்கு ப்ளூரலில். அதே மாதிரி சீனரிக்கு ப்ளூரல் இருக்குமே, செக் பண்ணிடுவோம். சீனரிஸ், அப்போ அதுவும் சேஞ்ச் ஆகும்ல. சீனரிக்கு சீனரிஸ் அப்படின்னு சொல்லி ப்ளூரல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே நம்ம ஆக்சுவலாக பார்க்குறப்ப ஃபீட்டுங்கிறது ஃபுட் அப்படிங்கிறது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இதே சிஏ கரெக்ட். சூஸ் த ஸ்டேட்மெண்ட் தட் ஆர் கரெக்ட். கரெக்டாக இருக்கிறது எதுவும் கேட்குறாங்க. லாஸ் அண்ட் லாஸ்ட் ஆர் நாட் ஹோமோஃபோன்ஸ். இது ரெண்டு ஹோமோஃபோன்ஸ் தான், நாட் ஹோமோஃபோன்ஸ் கிடையாது. ரெண்டு ஹோமோஃபோன்ஸ். லாஸ் அண்ட் லூஸ் ஆர் கரெக்ட் ஹோமோஃபோன்ஸ். குழப்பிடுச்சு. ஓகே, லாஸ் அண்ட் லாஸ்ட். ஸோ ஸ்பெல்லிங் வந்து சேமாக இல்லை, டிஃப்ரெண்ட். அதாவது ஹோமோஃபோன் அப்படிங்கிறது சேம் ஸ்பெல்லிங். ஸோ ஸ்பெல்லிங் சேமாக இருக்கும், டிஃப்ரெண்ட் letters, different word. So lost, lose. So இது வந்து correct homophone தான். Okay, lost and lost are correct homophones. இதுவும் correct தான். lose are correct homophones. இதுவும் correct தான். ஆனால் A and D மட்டும்தான் அங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. Why? lose, lost. A and D மட்டும்தானே கரெக்டானு சொல்லியிருக்காங்க. இது ஓகே, நாட் ஹோமோஃபோன். A. ஓகே, ஸோ லாஸ் லூஸ். ஓகே, ஸோ இது வந்து லாஸ் லூஸ் ஸ்பெல்லிங் மாறுதா, அப்போ அந்த மீனிங்கில் எடுத்துப்போம். இங்கே லாஸ் ஸோ இது வந்து லாஸ்ட்னு இருக்குது. இதே மாதிரி இது லாஸ்ட். ஸோ இதுவும் லாஸ்ட் இது. ஸோ நமக்கு இது ரெண்டும் கரெக்ட் ஹோமோஃபோன். லாஸ்ட் கரெக்ட் ஹோமோஃபோன். நமக்கு இது ரெண்டும் தான் தப்பு. லூஸ் அண்ட் லூஸ் ஆர் கரெக்ட் ஹோமோஃபோன். ஸோ வந்து ஹோமோஃபோன் கிடையாது, நாட் ஹோமோஃபோன். ஸோ இது வந்து நமக்கு கரெக்ட். இல்லையே. ஒன்ஸ் அகேன் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டாகவே குழப்பிடுச்சு. லாஸ்ட் நாட் ஹோமோஃபோன்ஸ். ஓகே, கரெக்டு. லூஸ் இது வந்து கரெக்ட் ஹோமோஃபோன்ஸ் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஹோமோஃபோன், கரெக்ட் ஹோமோஃபோனா லூஸ்.
lose. Okay. இந்த கொஸ்டின் வந்து 94. ஸோ கொஸ்டின் 94 வந்து நம்ம அப்புறம் செக் பண்ணிப்போம். ஸோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் இது அந்த கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுற இது கரெக்ட் அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணிடுவோம். கரெக்ட் ஹோமோஃபோன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஷிவா ஃபில்ட் இஸ் டேஷ் வித் கேண்டீஸ். ஃபில்ட் இஸ் பாக்கெட். ஸோ மது கேரிட் அ packet of erasers. Packet. Madu carried packet of erasers. Erasers. Shiva filled his packet. Soapy. Packet with candies. Okay, so do okay. The correct sentence pattern. I painted what the car blue. Subject verb object complement. I painted the car என்ன கலர். ஸோ சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆக காம்ப்ளிமெண்ட் தேவைப்படுது ப்ளூ. அடுத்து ஓப்பன் த டோர். ஸோ அது வந்து வெர்பு ஆப்ஜெக்ட். ஹி இஸ் ஸ்மார்ட் எஸ்விசி. ஐ பெயிண்டட் த வால் ப்ளூ எஸ்விஓ சி. ஐ கேவ் ரோசி அ பென் எஸ்விஐஓ டிஓ. அடுத்து கரெக்ட் சென்டென்ஸ் கேட்குறாங்க. நெய்தர் ஃபுட் நார் வாட்டர். ஸோ நெய்தர் நார் வரும்போது சிங்குலர் வர்பு தான் வரணும், ப்ளூரல் வர்பு வராது. ஸோ நெய்தர் நார் வந்து வெர்பு சிங்குலர் வர்பு தான் வரும். நெய்தர் நார் வரும்போது சிங்குலர் வர்பு வரணும். இங்கே ப்ளூரல் இப்போ கரெக்டு. நெய்தர் ஃபுட் நார் வாட்டர் இஸ் ஃபவுண்ட் ஹியர். ஸோ இது கரெக்டு. நெய்தர் ஃபுட் ஆர் வாட்டர். ஸோ நெய்தர் ஆர் வராது, நெய்தர் நார் வரணும். நெய்தர் ஃபுட் அண்டு வாட்டர் வராது, நார் வரணும். ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆர்டிகல் கேட்குறாங்க. ரைஸ் டேஷ் ரைஸ் இஸ் தி ஸ்டாப்பிள் ஃபுட் ஆஃப் ஏசியன். ஸோ இது வந்து ஆர்டிகல் வராது, நன். ஸோ இங்கே வந்து நோ ஆர்டிகல். இது வந்து இன்னொரு இடத்துல த ரைஸ் இன் தி சூப்பர் மார்க்கெட். ஸோ இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ரைஸை பற்றி சொல்கிறதுனால இங்கே வந்து தி வரும். பட் காமனாக மொத்தமாக கம்ப்ளீட் ஹோல் ரைஸ் வந்து பற்றி சொல்கிறதுனால ஸோ அந்த பர்டிகுலராக எங்கே இருக்க ரைஸு, ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லாமல் காமனாக சொல்கிறப்ப அங்கே வந்து ஆர்டிக்கல் வராது. ரைஸ் அப்படிங்கிறதுக்கு ஆர்டிக்கல் வராது. ஸோ இது வந்து அன்கவுண்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அன்கவுண்டபிள் முன்னாடி நமக்கு ஆர்டிக்கல் வராது. அடுத்து there are 3 rooms and a balcony. ஸோ 3 rooms அப்புறம் ஒரு பால்கனி இருக்குது. ஸோ இது வந்து கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆன கொஸ்டின். ஸோ அப்படியே ரிப்பீட் ஆகுது பாருங்க கொஸ்டின் ஆர்டிக்கல்லாம். ஸோ அதாவது 100 கொஸ்டின் முடிஞ்சு நமக்கு இது 3வது கொஸ்டின் பேப்பர். அடுத்து 4வது கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்துருவோம். நாலாவது கொஸ்டின் பேப்பர் 2022 நடந்த எக்ஸாம். 2022ங்கும் போது நமக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆகியிருக்குமா இல்லையா? சிலபஸ் சேம் தான், சேஞ்ச் ஆகல. அடுத்தது 4வது கொஸ்டின் பேப்பர், 4th question paper. So summer comes in a blaze of heat, its sunny smiles and dusty feet.
ஸோ அது வந்து சம்மர் சீசன் தான் சொல்லுது. அடுத்து திங்க் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர். ஸோ அது வந்து ஷார்ட் பீஸ் டேக்கன் ஃப்ரம் த போயம். எதுலேருந்து எடுத்துருப்பாங்கன்னா என்டிமியான் அப்படிங்கிற போயம்லேருந்து எடுத்திருப்பாங்க. திங்க் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர். இது வந்து கீட்ஸ் உடைய போயம். த போயம் ஆன் கில்லிங் a tree is written by கிவ் பட்டேல். ஆன் கில்லிங் a tree கிவ் பட்டேல் இவர் தான் வந்து போயட்ரி ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பார். போயட்ரி ஒர்க் ஷாப் ரிஷி வேலி கிவ் பட்டேல். So complete the following poetic line by choosing correct option given below. So we can print, poke and weave and heat and light. Heat and light. So we print, poke, weave, heat and light. Speak gently to the erring. No, they may have toiled in vain. So find out the meaning of the word toiled on the king hard. So work hard. ஒர்க் பண்ணியிருப்பாங்க. வெயினுங்கிறது நோ ரிசல்ட். ஸோ ரொம்ப ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் இருக்காது. அதனால் அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்ககிட்ட ஜென்ட்லியாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்பீக் ஜென்ட்லி லெட் நாட் ஹார்ஷ் வேர்ட்ஸ் நாட் த குட் வி மைட் டூ இயர். ஸோ ஹார்ஷ் வேர்ட்ஸ் பேசக்கூடாது. அதுதான் நம்ம பண்ண ஒரு குட். ஸோ போய்ட்ஸ் அப்பீல் இஸ் நாட் டு ஸ்பீக் இம்பொலைட் வேர்ட்ஸ். நாட் டு ஸ்பீக் இம்பொலைட் வேர்ட்ஸு பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பர்ப்ளெக்ஸிங் மீனிங் என்னன்னு பார்த்துருவோம். பர்ப்ளெக்ஸிங் கன்ஃபியூசிங். பர்ப்ளெக்ஸிங் அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியது. கரெக்ட். அடுத்து அண்ட் எவர் அகைன் த விங்க் ஆஃப் அன் ஐ பெயிண்டர் ஸ்டேஷன்ஸ் விசில் பைஸ். அது வந்து விங்க் ஆஃப் அன் ஐ அப்படிங்கிறது என்னன்னா வெரி குவிக். ஸோ ட்ரெயினில் போகிறப்ப அந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப குயிக்காக போயிடுச்சு, மூவ் ஆயிடுச்சு. ஸோ விங்க் ஆஃப் அன் ஐங்கிறது வெரி குவிக். யூ சாங்ஸ் ஆர் யூ சே கோ தென் சேஸ் த ஆண்ட் அண்ட் டான்ஸ் த விண்டர் அவே. ஸோ டு ஓம் ப்ளஸ் த ஆண்ட் செய்யா. ஆண்ட் வந்து யார்கிட்ட சொல்லுதுன்னா டு த கிரிக்கெட் கிட்ட சொல்லுது. ஸோ விண்டரில் போயிட்டு ஆடி பாடிட்டு சாப்பாடுக்கு அப்படின்னு சொல்லுது. யூ சாங்ஸ் ஆர் யூ சே. ஸோ அந்த சார் அப்படிங்கிறது வந்து கிரிக்கெட்டை தான். ஸோ கோ தென் சொல்லி ஆண்ட் சொல்லுது. சேஸ் த ஆண்ட். ஸோ ஆன் டான்ஸ் த விண்டர் அவே. மை கம்ப்யூட்டர் ஹஸ் பீன் so brainy and smart. So it seems to know mountains of information by heart. ஸோ இந்த mountains of information அப்படின்னு சொல்லக்கூடியது ஹைப்பர்போல். அடுத்து ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்சிங். ஸோ ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்சிங். ஸோ இது வந்து இமேஜரி. ஸோ இங்கே வந்து ஆக்சிமோரான் கிடையாது நமக்கு வேர்டு. ஆனமோட பே வேர்டும் கிடையாது. அனஃபராவும் கிடையாது. ஸோ 3 ஆப்ஷன் தூக்கணும்னா நமக்கு இமேஜரி தான் வந்து நிற்கிது. ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்சிங். அடுத்து ரைம் ஸ்கீம் கேட்குறாங்க. லைட் ஏ, நைட்டுக்கு ஏ, கேபி சே பி, ஏஏ பிபி. ஸோ அகைன் ரைம் ஸ்கீம். So hide the heavens from the eyes. So A sign again. B eyes is eyes. A again bright. AB. It's stick together family that wins choice of earth. So who wins now? The family that stays together. Ruskin Bond was honored with dash for his contribution to Indian literature. சாகித்ய அகாடமி அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க ரஸ்கின் பாண்டுக்கு. திஸ் பெங்கால் ஸ்கை ஃபுல் ஆஃப் லைட். ஸோ தி சவுத் பிரீஸ் இஸ் ஃப்ளோ ஆஃப் தி ரிவர். ஸோ விச் ரிவர் சொல்கிறாங்கன்னா கேஞ்சஸ் தான் சொல்லியிருப்பாங்க. நத்தனியல் ஹாத்தோன் வாஸ் அன் அமெரிக்கன் ரைட்டர். நத்தனியல் ஹாத்தோன் அமெரிக்கன் ரைட்டர். which is the correct answer. William Temple Holiday was an American zoologist, taxidermist, conservationist. மூணுமே வரும். வில்லியம் டெம்பிள் ஹாலிடே அமெரிக்கன் நாட்டை சேர்ந்த ஜுவாலஜிஸ்ட், டாக்சிடெர்மிஸ்ட், கன்சர்வேஷனிஸ்ட். Peter stopped the water by keeping his finger in the hole.
நேம் ஆஃப் த கேரக்டர்ஸ் அண்ட் வித் தியர் கேரக்டரிஸ்டிக்ஸோட மேப் பண்ண சொல்கிறாங்க. எம் ஹேமில் அவங்க வந்து ஒரு ஓல்டு டீச்சர். எம் ஹேமில் டீச்சர், ஃபேன்ஸு, ஸ்டூடெண்ட், ஹவுசர், ஓல்டு மேன், வாட்சர், பிளாக் ஸ்மித். வாட் கேம் டிட் ஃபெர்டினாண்ட் ப்ளே வித் மிராண்டா இன் தி ஐலாண்ட்? செஸ் தான் விளையாடிருப்பாங்க. The lesson is first flight is about seagull. So first book of Helen Keller was translated into how many languages now? 50 languages translate பண்ணிருப்பாங்க. The book பேர் என்னன்னா செக் பண்ணிடுவோம். The story of my life. The story of my life அப்படிங்கிற பாயிண்ட் தான் 50 லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அசசன் அட் பேங்காக் கான்ஃபரன்ஸ் A34 point resolution was passed. Indian National Army was made subordinate to the Indian Independence League. ஸோ அது வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ அசசன் ரீசன் 2 ட்ரூ, கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறாங்க. அட் பேங்காக் கான்ஃபரன்ஸ் A34 பாயிண்ட் ரெசல்யூஷன் மூலமாக இந்தியன் நேஷனல் ஆர்மி, ஸோ ஐஎன்ஏவே வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக்கில் சபார்டினேட்டாக கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டும் கரெக்டு. த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இஸ் ரிட்டன் பை நேரு இன் த prison of அகமது நகர் ஃபோர்ட் prison. ஸோ 196 லெட்டர்ஸ் இருக்கும். மகாத்மா காந்தி வாஸ் இன்ஸ்பயர்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பை ஜான் ரஸ்கின்ஸ் உடைய அன்டு திஸ் லாஸ்ட். ஸோ அதை படித்து இன்ஸ்பயர்ட் ஆகியிருப்பார் ஜான் ரஸ்கின்ஸ் அன்டு திஸ் லாஸ்ட். ஸோ வைட்டமின் அப்படிங்கிறது வைட்டல் ப்ளஸ் அமீன். கரெக்ட் சென்டென்ஸ் கேட்குறாங்க. ஸோ மை சன் இஸ் ஃபாண்ட் ஆஃப் மியூசிக். ஸோ ஃபாண்ட் ஆஃப் மியூசிக் தான் வரும், ஃபாண்ட் இன்னும் வராது, ஃபாண்ட் ஆன் வராது, ஃபாண்ட் டூ வராது, ஃபாண்ட் ஆஃப் மியூசிக். ஸோ ஹோ நோ நோ செட் த லிட்டில் ஃப்ரை. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னா ரிப்பிட்டிஷன். ஸோ இந்த ஓ நோ நோ அப்படிங்கிறது வந்து அந்த பாயிண்ட் ஃபுல்லாகவே வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால இது வந்து ரிப்பிட்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிம்பிள் சென்டென்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. சிம்பிள் சென்டென்ஸ்னால் ஒரே ஒரு மெயின் கிளாஸ் மட்டும் இருக்கும். ஸோ அந்த கன்ஜெக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், ஃபேன் பாய்ஸு அது எதுவுமே இருக்காது. ஸோ ஈ கன்ஃபஸ்ட் இஸ் கில்ட்டி. ஸோ பாருங்கள் டர்ட் இருக்கா, ஸோ எதுவும் வராது. ஈ கன்ஃபஸ்ட் பீயிங் கில்ட்டி. ஸோ இதுவும் வந்து நமக்கு வராது. பீயிங் கில்ட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து நான் ஃபைனைட் வர்ப். ஸோ நான் ஃபைனைட் வர்ப் வரும்போது இது வந்து ஒரு மெயின் கிளாஸாக வராது, இது வந்து சபார்டினேட் கிளாஸ். ஸோ இது வந்து ஈ கன்ஃபஸ்ட் இஸ் guilty. So he made his confession as இது வந்து வராது. ஸோ நமக்கு வந்து we confessed is guilty. சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்து அகைன் சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ as there was, ஸோ இது வராது, காம்ப்ளெக்ஸ் இது. டியூ டு ஹெவி டவுன்ஃபால். ஸோ டியூ டு, ஸோ இது வந்து நமக்கு வந்து சிம்பிள் சென்டென்ஸ் தான். கரெக்ட் ஒன் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எய்தர் ரியான் ஆர் இஸ் சிஸ்டர்ஸ். இதுவும் அதே மாதிரி தான். எய்தர் ரியான் ஆர் இஸ் சிஸ்டர்ஸ் ஹாவ் டு பி இன்வைட்டட். ஸோ இங்கே வந்து ரெண்டாவதாக வரக்கூடிய இதுதான் நம்ம ப்ளூரல் செக் பண்ணோம். ஸோ இதில் செகண்டாக வரக்கூடிய சப்ஜெக்ட் நவுனுக்கு வந்து தான் நம்ம ப்ளூரலாக சிங்குலரான்னு செக் பண்ணோம். ஸோ இதில் வந்து சிஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ப்ளூரல். ஸோ அப்போ வந்து வெர்பம் நமக்கு ப்ளூரலில் தான் வரணும். ஹாவ் இது வந்து கரெக்டு. ஸோ இங்கே வந்து ப்ளூரல் வெர்பம் வந்து சிங்குலர் இருக்குது, அப்போ இது வராது. ஸோ சிஸ்டர்ஸ் was to be invited. ஸோ இதுவும் வந்து வராது. sisters is to be invited. ஸோ வந்து வராது. ஸோ நமக்கு வந்து either Rian or his sisters have to be invited தான் நமக்கு கரெக்ட். பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச் வந்து பிரஞ்சு. ஸோ which part of given sentence is wrong? ஸோ எந்த இடத்துல ராங் இருக்குன்னு கேட்குறாங்க. an helicopter. ஸோ a helicopter an ஆர்டிகல் தப்பாக இருக்குது. a helicopter. ஹார்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஹார்ஸுக்கு முன்னாடியும் a தான் வரும். ஸோ ஹார்ஸ் அப்படின்னா இது வந்து வடமொழி சொல்லுவோம். ப்ரொனன்சியேஷன் ஹார்ஸ்.
இப்படின்னு வருது இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து ஹார்ஸுக்கு முன்னாடி ஏர் தான் வரும். ஸோ அதே மாதிரி ஹெலிகாப்டர் அப்படின்னா தமிழ் எழுதுறப்ப ஹெலிகாப்டர் இப்படின்னு எழுதுவோம். ஸோ இப்போ இங்கே ஹே ஹே ரகே ரகு தாத்தா அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஹே அப்படின்னா ஹெலிகாப்டர் ஆ. ஸோ இது வந்து கரெக்டாக. மற்றது எங்கே சா வெர்போ பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளை எபோவ் த லேக், கரெக்டு. எபோவ் லேக் மேலே பறந்துட்டு ஹெலிகாப்டர். அடுத்து சூட்டபிள் ஜெரன் கேட்குறாங்க. ஜெரண்ட் வந்து நமக்கு ஸோ ஆஸ்க் மீ இன் ஃபில்லிங் திஸ் ஃபார்ம். ஃபில்டு வராது, டூ ஃபில்லும் வராது, ஜெரண்ட்னே சொல்லிட்டாங்க. டூ ஃபில்லிங், ஆஸ்க் மீ இன் டூ ஃபில்லிங் அப்படின்னு வராது, ஃபில்லிங். ஸோ ஆஸ்க் மீ இன் ஃபில்லிங் திஸ் ஃபார்ம். அடுத்து கரெக்ட் சினோனிம் அஃப்ளியன்ட். அஃப்ளியன்ட்னா வெல்தி. ஸோ he was spoiled child of affluent parents. Wealthy parents உடைய spoiled child. Correct meaning for the phrase look after not take care of. ஸோ டென்ஸ் கேட்குறாங்க. இன் 2 years டைம் ஐ ப்ளஸ் earn my degree. ஸோ அது வந்து ஃபியூச்சரில் வரும். 2 வருஷத்தில் நம்ம என்னுடைய டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபியூச்சரில் வந்து ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அப்படின்னா ஐ ஷல் ஹாவ் ஏர்ன்டு. ஸோ இங்கே வந்து ஐ in 2 years டைம் ஐ ஷல் have earned my degree. Preposition கேட்குறாங்க. ஸோ த கவர்மெண்ட் built a bridge across the river. Suitable article. So the hour is a unit of time. Rhyme scheme. Earth A, shake B, ground C, quack, shake quack B, A B C B. அடுத்து ஃப்ளட்டர் வந்து மீனிங் என்னன்னு கேட்குறாங்க. ஃப்ளட்டர்னா ஃப்ளாப். ஸ்டே லல் காம். ஸோ ஃப்ளட்டர் அப்படின்னா ஃப்ளாப். லல்லுடைய மீனிங் என்னன்னு பார்ப்போம். லல் gentle song that you sing to help a child to go to sleep. Flutter, flap. Soft loose flesh on someone's body. The correct meaning of the underlined word wet na sharp, to sharpen. So correct meaning of the phrase cast down. Cast down அப்படின்னா continue appeal. Dejected. Cast down na dejected. So dejected அப்படின்னா very unhappy. So especially because you are disappointed. Dejected அப்படின்னா disappointed. ஸோ cast down. ஸோ இது வந்து சென்டென்ஸ் நம்ம பார்ப்போம். He looked at me with downcast. Downcast down. Cast down. So the best she can hope for now is not to be utterly cast down. His eyes cast down. He started at the wrinkled leather in the bar of her grey shoe. இது வந்து கரெக்டாக இருக்கு. They were both cast down. They were both cast down and worried. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்ட், அப்புறம் வருத்தத்தில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். கேஸ்ட் டவுன். அடுத்து கார்ப். மேட்ச் த ஃபாலோயிங் கேட்குறாங்க. கார்ப் அப்படின்னா கிளாத். பிளைன்டிவ் அப்படின்னா சவுண்டிங் சேட். மினிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னா
act of helping ministrations, lang queue moving slowly, lang queue moving slowly, ministrations, act of helping, plaintive, sad, garb, cloth. It forgets to save my work. So the computer, my computer needs a break. Computer save பண்ண மறந்து விட்டது. I respect you, you respect me. I think of you, you think of me. So the lines on the written by Brackett Bryant and Daniel Wu. Lessons in life. Brackett Bryant, Daniel Wu. அடுத்து broad and deep, still as time, seeming still in motion. அதாவது ரிவர் போயம்ல இருந்து கொடுத்துருக்காங்க அந்த லைன். broad and deep, still as time, seeming still, yet still in motion. Santini Govindan is an author of children's literature. Sherlock Holmes is a detective who features in the fiction of Arthur Conan Doyle. Robert Frost received 4 Pulitzer Prizes. John Masefield, poet John Masefield was appointed by Queen Elizabeth as poet laureate. Anthropomorphism. So anthropomorphism means என்னன்னு கேக்குறாங்க, non-human character with human traits. So human traits ஓட கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய non-human character with human traits தான் அது வந்து anthropomorphism அப்படின்னு சொல்றாங்க. You are taken from overbed and time mine. So அங்க வீங்கிறது machines. That art that hears the sweetest music and that finds the finest myth. So identify the figure of speech. So வந்து metaphor இருக்கா, that hears the sweetest music and that finds the finest myth. So personification or metaphor. So option eliminate பண்ணாமனால நமக்கு imaginary வந்துரும். Imagery, sweetest music. So sweetest music சொல்லும்போது நமக்கு காதுல மியூசிக் கேட்குற மாதிரி இருக்கும், அப்படி இமேஜின் தோன்றும், அதனால தான் இது இமேஜினரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ட்விஸ்டிங், விதரிங் அண்ட் தென் இட் இஸ் டன். வந்து டெத் ஆஃப் அ ட்ரீ இஸ் பெயின்ஃபுல். ட்ரீ இறக்குறதுங்கிறது ரொம்ப வருத்தப்படக்கூடியது, வலி தரக்கூடியது. டெத் ஆஃப் த ட்ரீ இஸ் பெயின்ஃபுல். ஸோ அட் லாஸ்ட் பை ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபெமைன் மேட் போல்ட். இப்போ வந்து ஃபெமைன் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க, எக்ஸ்ட்ரீம் ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட்டு இல்லாமல் தவிக்கக்கூடியது. The morning glad I see my foe outstretched beneath the tree. So how did the poet feel in the morning? Glad. Simile வரும். So like a child at play. அடுத்து figure of speech கேட்குறாங்க. All of the sides of the hill and the plain. So fly as thick as driving rain. So இதுவும் simile as. Alliteration கேட்குறாங்க. எவன் heritage தான் alliteration. அடுத்து poetic device. So I have to call in a doctor double quick. So doctor double quick, doctor double வந்து alliteration, alliterated. அடுத்து correct answer கேட்குறாங்க. Goodbye little one and may you grow up into a brave soldier in India's service. Here little oneங்கிறது யாரை சொல்லுதுன்னா இந்திராவுக்கு நேரு அவர்கள் தான் சொல்றாரு. Goodbye little one, may you grow up into a brave soldier in India's service. Why, when did Ramaya's wife notice the jewel in the story? So while sweeping the floor. ராமையோட wife floor sweep பண்றப்போ நோட்டீஸ் பண்றாங்க. எங்கன்னா ஃப்ளோர்ல. ஸோ அந்த டைமண்ட் ஜுவல். What was the expected arrival time of the train in the story? So எப்பனா 12 o'clock வரும், கரெக்டாக 12 மணிக்கு வரும். One day the author was standing on the line which separates the desert from the valley of the Nile in Egypt. So Libyan desert. Libyan desert செப்பரேட் பண்ணக்கூடிய அந்த லைனில் ஆத்தர் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வாட்டர் தி எலிக்சர் ஆஃப் லைஃப்பில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஆன் பாலி வந்து இன்க்யூரபிள் எக்ஸ்பெரிமெண்டர். பீட்டர் கேட் ஐயிங் த டீஸ்பூன் கிரீட்லி. டாம் ஸ்டாப் கம்மிங் டு ஸ்கூல். பெக்கி தேச்சர் டாம் வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஸோ டாம் மேலே தான் வாட்டர் ட்ரீட்மெண்ட்
பண்ணப்படும். டாம் வாட்டர் ட்ரீட்மெண்ட். பெக்கி சேச்சர் வந்து stopped coming to school. The common link between Ramkant Achrekar and Sachin Tendulkar was both started playing cricket at the age of 11. 11 வயசு இருக்கும்போது ரெண்டு பேருமே கிரிக்கெட் விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. When Watson returns with Mrs. Hudson to Holmes' apartment, he sees Holmes was sitting up in bed. So bedல படுத்திருக்காரு, உட்காந்துருக்காரு. Holmes was sitting up in bed. Who was the president of United States of America from year 1861 to 65? Abraham Lincoln. ANC, National Congress, founded in 1912 to oppose discrimination, violation of human rights, suppression. So all the above தான் correct. Who was, so ANC எப்போ found பண்ணாங்கன்னா 1912. Who was the Governor General of India who wanted to annex Jhansi? So Lord Dalhousie. Dr. Salim was introduced to the serious study of birds by W.S. Miller. அவர் மூலமாக தான் அவர் வந்து பேர்ட்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணுறாரு. கல்பனா சாவ்லா died on February 1, 2003, ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா டிசாஸ்டர். ஸோ இது வந்து ஃப்ளோரிடாக்கு மேலே அண்ட் ஆகும்போது, ஸோ ஃப்ளோரிடாக்கு மேலே வந்து அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து பிளாஸ்ட் ஆகியிருக்கும். ஸோ எத்தனை நிமிஷம் இருக்கும்னா கல்பனா சாவ்லா படிச்சிருவோம். 16 மினிட்ஸ். ஸோ லேண்ட் ஆகிறதுக்கு 16 நிமிஷம் இருக்கும்போது இது வந்து எக்ஸ்ப்ளோர் வெடிச்சிருக்கும். ஸோ அதில் வந்து சாவ்லா ப்ளஸ் 6 க்ரூ மெம்பர்ஸ், ஸோ மொத்தம் 7 பேர் வந்து இறந்துருப்பாங்க. ஃப்ளோரிடா மேலே 16 மினிட்ஸ் பீரியட் டு லேண்டிங். ஸோ எத்தனை பேர் இறந்துருப்பாங்கன்னா கல்பனா சாவ்லா ப்ளஸ் 6 க்ரூ மெம்பர்ஸ், 6 க்ரூ, ஸோ மொத்தம் 7 பேர் வந்து இறந்துருப்பாங்க. February 1, 2003. ஸோ அவங்க வந்து ஸ்பேஸுக்கு போனது வந்து June 16, 2003. British English word mobile phone in American English வந்து cell phones. அடுத்து dialogue is too long. So American English dialogue. லாஸ்ட்டில் யூஇ கட் பண்ணியிருக்கோம். வெர்பு ப்ளஸ் நவுன் கேட்குறாங்க. ஸோ வெர்பு மோட்டார் சைக்கிள், நாட் அ காம்பினேஷன் ஆஃப் வெர்பு ப்ளஸ் நவுன். ஓகே, மோட்டார் சைக்கிள். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம நவுன் தான். அடுத்து காம்பவுண்ட் வேர்ட் ஜெரன் ப்ளஸ் நவுன் வந்து ப்ளீச்சிங் பவுடர், நவுன் ப்ளஸ் வெர்பு சன் செட்டு, வெர்பு ப்ளஸ் நவுன் வந்து அப் ஸ்டாஸ் ஒர்க் ஷீட்டு. ஸோ அப்பங்கிறது ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போசிஷன் ப்ளஸ் நவுனு அப் ஸ்டாஸ். ஸோ இன்கரெக்ட் எதுன்னு கேட்குறாங்க, ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர் தான் ஃப்ளூரல், எஸ் வராது. சிசர்ஸு, பிளேயர்ஸ், நியூஸ். ஸோ இது வந்து கரெக்டு. ஸோ நியூஸுங்கிறது சிங்குலர் தான், ப்ளூரல் கிடையாது. அதேமாதிரி கரெக்ட் மீனிங் ஆஃப் த ஃப்ரேஸ் given டுனா accustomed to. ஸோ ஐ சா ஹேவ் 1 rupee காயின். ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க. செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ் கேட்குறாங்க. த சிப் வித் இட்ஸ் குரூப். ஸோ சிப்பு வித் இட்ஸ் குரூப். ஸோ இது வந்து ஒரு கலெக்டிவ் நோன். ஸோ குரூங்கிறது ஒரு கலெக்டிவ் நோனு. ஸோ உங்களுக்கு வரும்போது இங்கே வந்து கலெக்டிவ் நோன் எல்லாமே சிங்குலரை தான் எடுத்துக்கணும். ஸோ கிளாஸ், பீப்புள் இதெல்லாம் வந்து கலெக்டிவ் நோன் வரும்போது சிங்குலர். ஸோ அங்கே ப்ளூரல் வராது, சிங்குலர் வரும்போது தான் வரும். எஸ், கரெக்டு. த சிப்ஸ்ன்னு வராதுல்ல, சிப் மட்டும்தான் வரும். அதாவது த சிப் வித் இட்ஸ் க்ரூ இஸ் செயிலிங் குட்.
க்ரூஸ் வராது, க்ரூ. ஸோ நமக்கு பி தான் கரெக்டு. அடுத்து த clerk who dash in the police department for 30 years retired from service yesterday. ஸோ நேற்று வந்து 30 இயர்ஸாக சர்வீஸில் இருந்தார். ஸோ had served a clerk who had served in the police department for 30 years retired from service yesterday. அடுத்து ஆண்டனிம் கேட்குறாங்க. She shouted intuitively, artificial. So sentence pattern, Venu grew tired after match. So Venu grew tired after match. SVCA. So I gave Rose a pen வந்து SVIODO. ரோஸுங்கிறது IO, பெண்ணுங்கிறது BO. அடுத்து ஜெரன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஜெரன்றது வெயிட்டிங் தான். தி டாக்டர் டேஷ் த ஆப்ரேஷன் டுமாரோ. ஸோ டாக்டர் டுமாரோனா வில் பர்ஃபார்ம். டாக்டர் வில் பர்ஃபார்ம் ஆப்ரேஷன் டுமாரோ. ஸோ லெட்ஸ் கோ ஹோம். கொஸ்டின் டேக் வந்து லெட்ஸ் வந்தால் செல்வி வரும். இந்த மாதிரி கோபி இஸ் இன் அவர் கைட் அப்படின்னா இஸ் பாசிட்டிவ்னா இது நெகட்டிவ்னா இந்த பாசிட்டிவ் வரும். இஸ் சி was born 96, born in 1960, was born in 1960. I think of PT is a joy forever. So the John Keats irupparu. Remember, no men are strange, no country is foreign, beneath all uniforms a single body breathes அப்படினு சொல்லக்கூடியவர். ஸோ இதில் வந்து அகைன் ரிமெம்பர், நோ மென் ஆர் ஃபாரின், நோ கண்ட்ரி ஸ்ட்ரேஞ்ச். ஸோ வந்து அப்படியே ரிப்பீட் ஆகுது பாருங்க ரிப்பீட்டேஷன். அடுத்து லெசன்ஸ் ரிப்பீட்டட் இன் யூனிசன். ஸோ யூனிசன் அதுக்கு ஆன்டனிம் கேட்குறாங்க. ஆன்டனிம் வந்து டிஸ்யூனைட்டி. அடுத்து ஆன்டனிம்ஸ் கேட்குறாங்க. இனிஷியேட்னா கன்க்ளூட், டிலைட், சாரோ. ஸோ அன்கெம்ப்ட் அப்படின்னா க்ளீன். அன்கெம்ப்ட் அப்படின்னா என்னன்னா நாட் கோம்ட். கசகசன் இருக்கிறது அன்கெம்ப்டு. அப்போ அதுக்கு ஆப்போசிட் க்ளீன். இன்ஃபைனைட் அப்படின்னா மெஷரபிள். ஸோ ஒரு கொஸ்டின் அப்புறம் வந்து இது 3 4 கொஸ்டின் பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். நம்ம 5th கொஸ்டின் பேப்பர் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம்.